அலறுகிற ஒரு காலம் வரும், ஊக்கமிடுகிற ஒரு காலம் வரும், சத்தம் போடுகிற காலம் ஒன்று வருகிறது, புலம்புகிற ஒரு காலம் வருகிறது, வாயிலையும் வயிற்றிலையும் அடித்துக் கொண்டு வருகிற ஒரு காலம் வருகிறது. அதான் கடைசி காலம். ஆமென், அல்லேலூயா. அதான் கடைசி காலம். நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், கடைசி காலத்துல வாயிலையும் வயிற்றிலையும் அடித்துக் கொண்டு புலம்புகிற ஒரு காலம் இது. ஐயோ மறிதளித்தமே, இதே தெய்வம் திரும்ப உன்னை வந்து நிற்கிறாரே என்று புலம்புகிற, போராடுகிற, கண்ணீர் வடிக்கிற, நடுங்குகிற ஒரு காலம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், சீஷர்களை அவர் துரிதப்படுத்தினது போல நானும் உங்களை துரிதப்படுத்துறேன். நீங்க இயேசுக்குள்ள அதிகமா வளரணும், அதிகமா நீங்க கிட்டி சேரணும். அவரிடத்துல நீங்க சேர்ந்தா அவர் உங்களோடு கூட சேர்வாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, கொஞ்சம் தாமதமா ஆகுது, கொஞ்சம் அனுப்பி விடுறாரு, தாமதமா ஆக்குறாரு. ஆனா கடைசியில இயேசு கூடவே சீசர்களோடு வரல, அப்ப லேட்டா தான் வர்றாரு. வரும்போது என்ன பண்றாங்க, சீசர்கள் மட்டும் படகுல போறாங்க. இந்த படகுல போகும் பொழுது என்ன ஆகுது, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வருது. ஆனா பாருங்க, இயேசு கடல் மேல நடந்து வர்றார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கடல் மேல நடந்து வர்றார். ஏன் இயேசு சீசர்களோட வந்திருக்க கூடாதா? ஆனா அவர்களை துரிதப்படுத்துறார், நீ போங்க, நான் லேட்டா வர்றேன். ஆமென், நான் கொஞ்சம் லேட்டா வர்றப்ப நீங்க சீக்கிரம் போங்க. அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் எதுக்கு லேட்டா வர்றாருன்னா, ஒரு மகிமையை காணப்படுத்த, ஒரு வல்லமை வெளிப்படுத்த. பாருங்க, கடல் மேல நடந்து வர்றாரு, ஒரு அற்புதத்தை அங்கே காட்டுறார். எப்பா, நான் இவ்வளவு காலம் உங்களோட கூட தரையிலே நடந்தேன், இது வரைக்கும் தரையில உட்கார்ந்தேன், தரையிலையும் படுத்தேன், நான் தேவ மனுஷன், நான் கடவுள், நான் தெய்வம். கடல்களையும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அற்புதத்தோடு நடந்து வந்த தெய்வம் அவர். அல்லேலூயா. கடல்கள் நடந்து வந்த தெய்வம். ஒரு பிரச்சனையை மாற்ற அவர் போதுமானவர். ஆமென்.